பிரியமானவர்களே, இந்த நாள் விசேஷிக்கப்பட்டதான நாள். கர்த்தர் இந்த நாளில் தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்பு கொடுவதற்கு முன்பாக அவர் என்னெல்லாம் செய்தார்? இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதல் கொண்டு அவர் வளர்ந்து வந்த ஊழியங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த வாரம், கடைசி வாரம், அவருக்கு விசேஷிக்கப்பட்டதான காரியத்தை செய்தார். போன ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி இருந்து இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்னி வரைக்கும் நடந்ததான சில காரியங்கள் உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து சொல்லித்தரேன். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் கடைசி வாரம், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் கடைசி வாரம், ஞாயிற்றுக்கிழமை முதலாம் நாள் குருத்தோலை பவனி. ஒவ்வொரு நாளும் தேவன் செய்தது. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் நாள் குருத்தோலை பவனி. திங்கட்கிழமை இரண்டாவது நாள் பக்தி வைராக்கியத்தின் நாள். மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை கேள்விகளின் நாள். நான்காம் நாள் புதன்கிழமை வஞ்சகத்தின் நாள். ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை வியாகுலத்தின் நாள். ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை சிலுவை பவனி. ஏழாம் நாள் சனிக்கிழமை நிராசையின் நாள். எட்டாம் நாள், அதாவது அவர்களுக்கு முதலாம் நாள், உயிர்த்தெழுதலின் ஞாயிறு. இந்த நாட்கள்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு? நாங்கள் சின்ன பசங்களுக்கு பாட்டாவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை கழுதை குட்டியின் மேல் பவனியாகவே இயேசு சென்றார். ஞாயிற்றுக்கிழமை கழுதை குட்டியின் மேல் பவனியாகவே இயேசு சென்றார். திங்கள் கிழமை தேவாலயம் தனில் பக்தி வைராக்கியமாய் நின்றார். திங்கள் கிழமை தேவாலயம் தனில் பக்தி வைராக்கியமாய் நின்றார். செவ்வாய்க்கிழமை திருவாய் மலர்ந்து கேள்விகளுக்கு தக்க பதில் சொன்னார். புதனன்று மாலை வஞ்சகனாம் யூதாஸ் சதியாலோசனை செய்ய போனான். வியாழக்கிழமை கெத்சமனே தோட்டத்தில் வியாகுலம் அடைந்தே அழுதார். வியாழக்கிழமை கெத்சமனே தோட்டத்தில் வியாகுலம் அடைந்தே அழுதார். வெள்ளிக்கிழமை 9ஆம் மணி வேளை அருமை இயேசு சிலுவையிலே மாண்டான். வெள்ளிக்கிழமை 9ஆம் மணி வேளை அருமை இயேசு சிலுவையிலே மாண்டான். ஒவ்வொரு நாள் குறிச்சதான காரியங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது இந்த நாளிலே கர்த்தர் என்ன பண்ணார்? சரி, முதலாவது அவர் பஸ்கா பண்டிகை தொடங்குறதான அந்த நாளிலே அவர் என்ன செய்தார்? கழுதையின் மேல் வந்தார். கழுதையின் மேல் பவனியாக வந்தார். நான் உங்களுக்கு எழுதியே கொண்டு வந்திருக்கிற எல்லா வசனத்தையும் நானே சொல்லிடுறேன். 2 காரியங்களை அந்த நாளிலே பண்ணார் ஆண்டவர். 2 காரியங்கள். முதலாவது, அவர் பவனியாக எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தார். மார்க்கு 11வது அதிகாரம் 2வது வசனம். மார்க்கு 11வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் எத்தனையோ முறை எருசலேமுக்குள்ள வந்திருக்கிறார். ஆனா இந்த முறை ஒலிவா மலையின் மேல் இருந்து பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். பெத்தானியாவிலிருந்து பெத்சாயிதா ஊருக்கு வரைக்கும் வந்தார். அந்த ஊருக்குள்ளே உட்காந்துட்டார். அந்த பெத்தானியாவிலிருந்து பெத்சாயிதா ஊருக்குள்ள வந்து அந்த கழுதை எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்குள்ள வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்? உங்களுக்கு எதிரே இருக்கிறதான கிராமத்துக்குள்ள போங்க. நீங்க என்ன செய்யுங்க? ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியை பார்ப்பீங்க.
இருவழி சந்தில் கட்டியிருக்கோம், அதை அவுத்து கொண்டு வாங்க. யாராவது உங்களிடத்தில் கேள்வி கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க அப்படி சொன்னாங்க. அதை போல் இந்த சீசர்கள் போய் அவுத்தாங்க. அவுக்கும் போது அந்த கழுதையின் ஓனர் கேட்டிருப்பான் இல்லையா, யாருக்காக அழுக்குறீங்க? இது ஆண்டவருக்காக அழுக்கிறோம். அப்போ அவர்கள் அமைதியாக இருந்து விட்டாங்க. அவங்க அவுத்து கொண்டு வந்து அதன் மேல் வஸ்திரங்களை போட்டு இயேசுவை அதில் அமர்த்தி என்ன செய்தாங்க, அந்த மலையில் இருந்து அப்படியே கெதரோன் பள்ளத்தாக்கு வழியாக இறங்கி கெதரோன் பள்ளத்தாக்கில் வந்து நேராக எருசலேமுக்குள்ளே பிரவேசித்து எருசலேமுக்குள்ள வந்து தேவாலயம் வரைக்கும் கிழக்கு வாசல் வழியாய் தேவாலயம் வரைக்கும் வந்தார். பிரியமானவர்களே, எவ்வளோ நாள் அந்த பெத்தியானிலேருந்து அந்த இறங்கினா கெதரோன் பள்ளத்தாக்கு தான் இருக்கும். அந்த ஆற்றை கடந்து அவங்க கிழக்கு வாசல் வழியாய் போய் தேவாலயத்துக்கு போகணும். ஆனால் இந்த முறை அவர் கழுதையின் மேல் வந்த காரணம் என்ன? நான் யார் என்பதை இந்த எருசலேம் ஜனங்கள் அறியணும், அவர்கள் புரிந்து கொள்ளணும், அவர்கள் உணர்வடையணும், என்னை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் வந்தார். ஏன்னா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கு. சகரியாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்துல சீயோன் குமாரத்தியே கம்பீர் அப்படி சொல்றாங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இது உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவன் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாய். அவர் முதலாவது நீதி உள்ளவர். உன் ராஜா தான் வருகிறார். யார் அவர்? அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. இது 400 வருஷங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட வசனங்கள். அதாவது இவங்க பாபிலோன்ல அடிமைதானத்துக்கு போறதுக்கு முன்னால சொல்லப்பட்டதான வசனங்கள். அப்போ அவங்க வந்து அடிமைதானத்துல இருந்து திரும்பி வந்த பேர் அவங்களுக்கு எந்த தீர்க்க தரிசனமும் 400 வருஷம் அவருக்கு இருண்ட காலம்தான். ஆகவே இப்போ கர்த்தர் இவங்களுக்குள்ள நடந்ததான காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு போனார். தீர்க்க தரிசனமா சொன்னார், இப்படி உன் ராஜா வருவார் கழுதின் மேல், அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் நீதியின் ராஜா, அவர் நீதி செய்கிறவர் அப்படி சொல்லி. இப்ப நீதி அப்படி சொல்றது என்ன? தேவ சித்தத்தை இந்த பூமியில வந்து தம் மாம்ச சரீரத்துல செய்ய போகிறார், அதுதான் நீதி. அவர் நீதி உள்ளவர். 2வது அவர் ரட்சிக்கிறவர். அவருக்கு ஒரு மாம்ச சரீரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய, இந்த சரீரம் பலியாக்கப்பட்டால் ஒழிய உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதனால் அவர் தேவ சித்தத்தின்படி உங்களுக்கு நீதி செய்து இந்த மாம்ச சரீரத்தை பலியாக அழித்து உங்களை ரட்சித்து காக்கிறவர், உங்களை ரட்சகர். அடுத்தது சகரியா 9:9. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமா இருக்கிறார். கழுதை குட்டியாகிய மரி அப்படி சொன்னா பழக்கம் இல்லாத கழுதைன்னு அர்த்தம். ஒருவனும் ஒரு காலம் ஏறாத குட்டி, அதான் மரி அப்படி சொல்லுவான். சரி, இப்போ என்ன செய்தார்? அவர் தாழ்மை உள்ளவர். தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் மனுஷ ரூபமானார். சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். அதனால் தான் தாழ்மை உள்ளவராக அவர் என்ன செய்கிறார்? எருசலேமில் கழுதையின் மேல் வரார். தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று சத்தம் இடுறாங்க. இவர் உள்ள வரும்போது இவரை குறித்து சரியான நாலேஜ் அந்த ஜனங்களுக்குள்ள இல்லை. முதலாவது அவர் குருத்தோலை பவனியாக கழுதையின் மேல் வந்து இறங்கினார். ஆனால் நகரத்துக்குள்ள வந்தபோது அவர் 2வது செய்த காரியம், அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சார். 3 காரியங்களுக்காக ஆண்டவர் கண்ணீர் வடிச்சார். இந்த நகரத்துக்காக 3 காரியங்களுக்காக கண்ணீர் வடிச்சார். முதலாவது காரியம், அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிச்சார். மத்தேயு 21:10 படிங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அந்த நகரத்துக்காக கண்ணீர் வடிச்சார். ஏன் அவர் எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் வடிச்சார்? இந்த ராஜா தீர்க்க தரிசனத்தின்படி தான் உள்ள வரார். இந்த ராஜா தீர்க்க தரிசனத்தின்படி தான் வருகிறார். தீர்க்க தரிசன சொல்லப்பட்டது போலவே கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் வந்தார். ஆனா இவர்களோ அவரை அறியல. அப்படி வந்தவரை பார்த்து கேட்கிறாங்க, இவர் யார் அப்படி சொல்லி ஆச்சரியப்படுறாங்களா? ஏன் இவர் இப்படி வரார்? யார் இவர் அப்படி சொன்னாங்க. அவரை அறியாதபடினால்தான் அவருக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு.
அதனால்தான் அந்த நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் வடிச்சார். மறுபடியும் படியும் அந்த வசனத்தை. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். பாருங்க, இவர் யார் என்று விசாரித்தாங்க. ஆகவே தான் லூக்கா 19:41 அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சார் அப்படி சொல்லி. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு. பார்த்தீங்களா, நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு நகரத்துக்காக முதலாவது கண்ணீர் வடிச்சார். உன் ராஜா உன்னிடத்துல வந்திருக்கிறேன், நீங்க இந்த ராஜாவை அறியாமல் போயிட்டீங்க, இந்த ராஜாவை அறியாமல் போயிட்டீங்க அப்படி சொல்லி அந்த நகரத்தை பார்த்து அவர் என்ன செய்தார்? கண்ணீர் வடிச்சார். இரண்டாவது, சமாதானத்துக்குரியவரை அவர்கள் அறியாமல் போனாங்க. சமாதானத்துக்குரியவரை அவர் அறியாம போனாங்க, அதற்காக அவர் கண்ணீர் வடிச்சார். லூக்கா 19:42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. நல்லா நீங்க ஆண்டவர் உள்ள வந்தோடனே முதலாவது நகரத்தை பார்த்து நீங்க என்ன அறியாம போயிட்டீங்க அப்படி சொல்லி கண்ணீர் வடிச்சார். ஏன்னா இதான் கடைசியா உள்ள வந்திருக்கிறார். ஏற்கனவே நிறைய முறை வந்தார், அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார், பலவிதமான காரியங்களை செய்தார், கண் கூடானவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சார், எருசலேமுக்குள்ளேயே நிறைய அற்புதங்களை அவர் செய்தார். இவ்வளவு அற்புதங்களை செய்திருந்தும் இவர் யாரு அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் அறியாமல் போனார். இத்தனை அதிசயங்களை பார்த்து கூட இவங்க மனம் திரும்பாம போயிட்டாங்களே, இவங்க என்ன உணரலையே, என்னை யாருன்னு இவங்க தெரிஞ்சுக்காம போயிட்டாங்களே. உண்மையாதான் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருந்தாலும், எவ்வளவோ காரியங்களை நாம் கண்டிருந்தாலும், சில நேரங்கள்ல இயேசு யாருன்றதான நிலவரமே நமக்கு தெரியாது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நாம் தடுமாறிடுவோம், பதட்டமாயிடுவோம். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே நம்ம பக்கம் வந்தா கூட யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போயிடும். இரண்டாவது, அவர் சமாதானத்துக்குரியவரை அறியவில்லை. இப்போ சமாதானத்துக்குரியவரை அறியாமல் போயிட்டாங்க. இப்போ இதுவும் தீர்க்க தரிசனத்தை கொண்டுதான் நடக்குது. இதுவும் தீர்க்க தரிசனத்தை கொண்டுதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஆதியாகமத்துல யாக்கோபு சொல்லியிருக்கிறான், சமாதானத்தின் கர்த்தர் உங்களிடத்துல வருவார், கண்டிப்பா வருவார் அப்படி சொல்லி. ஆதியாகமம் 49:10. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. பாருங்க, யூதா கோத்திரத்துல தாவீதின் குடும்பத்துல சமாதான கர்த்தர் ஒருத்தர் வருவார், தெய்வம் வருவார், இந்த கோத்திரத்துல தெய்வம் வருவார் அப்படி சொல்லி முன்குறித்திருந்தான். அந்த தீர்க்க தரிசன வசனத்தை கூட அவங்க என்ன செய்யல, அறியவில்லை. இவர்களுக்கு கிடைத்த சமாதானத்தை இழந்துட்டாங்க. சமாதானத்தின் கர்த்தரே உள்ள வந்திருக்கிறார், சமாதானத்தை சொல்லுகிறதான பெரிய காரியங்களை செய்கிறவர் உள்ளே வந்திருக்கிறார். ஆனா இவர்களுக்கு அது தெரியாம போயிடுச்சு. அதனால தான் அவர் கண்ணீர் வடிச்சார். அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறான், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படும், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்குது, அவர் சமாதானத்துக்கு பிரபு, சமாதான பிரபு அப்படி சொன்னார். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். பாருங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அவர் சமாதானத்தின் பிரபு, அவரு சமாதானத்தின் பிரபு. இதெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் இந்த யூதர்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவர் வருகிறதை குறித்து அவர்கள் அறிவில்லாம போயிட்டான். இன்றைக்கு உனக்கு கிடைத்த சமாதானத்தை நீ அறியாமல் போனாய். படிமா 19:42. லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையில 2 விதமான அர்த்தத்தை எடுக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்த அந்த டைம்ல பஸ்கா பண்டிகை, அவங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க, சமாதானமா தான் இருந்தாங்க. அப்போ அவங்க யாருமே சமாதானம் இல்லாத அப்படியே அலைஞ்சு பிழைஞ்சு அப்படி ஒரு மாதிரியா பதட்டமாலாம் இல்லை. பண்டிகை கொண்டாடுறதுக்கு முழு உலகத்திலிருந்து ஆள் வந்திருக்கு. உள்ளோ பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு முழு உலகத்திலிருந்து ஆள் வந்திருக்குது. அவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு எருசலேமுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல யாருக்கும் சமாதானம் இல்லாம யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார்,
இந்த நாளிலே உனக்கு இருக்கிறதான சமாதானம். ஆனா அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகள் யார் உனக்கு கொடுத்ததுன்னு அறிந்தால் நலமாயிருக்கும். நீ என்ன தேடு. அப்படி தேடாம விட்டுட்ட அப்படின்னாக்கா இந்த சமாதானம் உன்னை விட்டு போகக்கூடிய நாள் வரும். உன்னை விட்டு போகக்கூடிய நாள் வரும் அப்படி சொல்லிட்டார். அப்போ இந்த சமாதானம் இப்போ இருக்கு, இப்போ நல்லா தான் இருக்கிறோம். நான் தேவனை இந்த சமாதானத்தை எனக்கு உண்டாக்கணும்னு நான் அறியாம போனதுனால இந்த சமாதானம் கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிடும். நான் இப்போதே இவரை அறிந்து கொண்டால், இவர் யாருன்னு தெரிந்து கொண்டால் அவரோட நான் ஐக்கியப்படுவேன். இவர் எதற்காக வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுப்பேன். இல்லைனாக்கா அந்த சமாதானம் கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிடும். ஆகவே தான் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால், உனக்கு யார் கொடுத்தது இந்த சமாதானம், எப்படி வந்தது நீ அறிந்து கொண்டால் நலமாயிருக்க. இல்லைன்னா இந்த சமாதானம் உன்னை விட்டு வெளியே போகும். இந்த சமாதானம் உன்னை விட்டு வெளியே போகும். மூன்றாவது அவர் ஏன் கண்ணீர் வடித்தார் அப்படி சொன்னாக்கா, உன்னை சந்திக்கும் இந்த காலத்தை நீ அறியாமல் போனபடினால் அப்படி சொல்றார். லூக்கா 19:43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள். போதும், உன்னை சந்திக்கும் காலம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பிறந்ததான எல்லா மனுஷர்களையும் கர்த்தர் ஒரு நாளைக்கு சந்திப்பார். எப்படிப்பட்ட மனுஷனையும் சந்திப்பார். பாவியா இருக்கட்டும், அக்கிரமக்காரனா இருக்கட்டும், விபச்சாரக்காரனா இருக்கட்டும், கொலைகாரனா இருக்கட்டும், கொள்ளைக்காரனா இருக்கட்டும், யார் ஒன்றா இருக்கட்டும். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்துட்டா அவனை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளை அவன் மிஸ் பண்ணிட்டான் அப்படி சொன்னாக்கா அதுக்கப்புறமா உடனே சத்துரு வந்து அவனை பிடிச்சிப்பான். உடனேயும் சத்துரு எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை சந்திக்கிற வரைக்கும் அவன் தொடமாட்டான். ஏன்னா அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. போது என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் தப்பிச்சுட்டு எனக்கு ஒரு பாதுகாவல் வரும். அந்த பாதுகாவலை நான் இழந்துட்டேன் அப்படி சொன்னா இவன் உள்ள வந்துருவான். ஆகவே உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் அப்படி சொல்றான். படிமா மறுபடியும் அந்த வசனத்து. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியா. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு போய் சத்தியத்தை சொல்றோம். அதெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறதான காலம்தான். எத்தனையோ பேருக்கு ஆண்டரை பத்தி சொல்றோம். அதெல்லாம் கர்த்தர் சந்திக்கிற காலம்தான். அவர்கள் அதை வாங்கி தூக்கி போட்டு போறாங்க. அந்த சத்தியத்தை கேட்டுட்டு மனம் திரும்பாம அப்படியே போறாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்துல நாம் சந்திக்கப்படும் போது ஒப்பு கொடுத்தோம் அப்படி சொன்னா நம்மளை போல பாக்கியசாலி யாருமே கிடையாது. எத்தனையோ பேர் எனக்கும் சத்தியம் சொன்னாங்க. சத்தியம் சொல்லும் போது சிந்தித்தேன், யோசித்தேன். நம்மளுக்கும் 330 கோடி தேவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் காப்பாற்றதான் இந்த இயேசு காப்பாற்றுவார் யோசனை வந்துச்சு. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியல. இவர் என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்தார். ஆகவே இவர் தான் எனக்கு வேணும். அவர் சந்தித்த நாள் நான் அவரை பிடிச்சிக்கிட்டேன். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். என்ன மாத்திரமில்ல, இங்க இருக்கிறதான் அத்தனை பேரும் அப்படிதான். சந்திக்கப்பட்ட நாளிலே நீங்கள் ஒப்பு கொடுத்தபடினால் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து இது நாள் வரையிலும் பாதுகாத்தார். எத்தனையோ பேர் இந்த சந்திக்க காலத்தை அறியாமல் போனாங்க. இந்த இஸ்ரவேல் அறியாமல் போனாங்க. அதனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? இதோ சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாள் வரும் அப்படி சொல்லி அழுதார். யோசித்து பாருங்க. சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எருசலேமை சுற்றி சத்துருக்களை தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒருமனப்படும் போது இந்த பக்கம் நாலா பக்கமும் அவங்களுக்கு அடி விழும். ஏன்னா அவங்களாம் ஒருமனம். ஒருத்தர் இந்த 5 பேர் இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி 5 பேர் இருக்கிறாங்க. காசா, அஸ்குலோன், அஸ்தரோத், அப்புறம் ஏதோமியர்கள், அப்படி பல பேர் இருக்காங்க. மேல சீரியா, நிறைய பேர் இருக்காங்க சுத்தி. அப்படி இருக்காங்க. காத் தேசம், அந்த பெலிஸ்தீர்கள் இருந்தாங்க. காத் தேசம், இவங்கெல்லாம் பெலிஸ்தீர் மாதிரி தான். 5 ராஜாக்கள் பெலிஸ்தீர்ல. அவங்க எல்லாமே சுத்தி இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தன் இவங்களுக்கு விரோதமா எழும்பி வந்து 4 பேர் அமைதியா இருந்தாங்களா, இவங்க ஓரளவுக்கு அவங்கள்ட்ட ஜெயிச்சு தப்பிச்சுக்குவாங்க. ஆனா இந்த 5 பேரும் ஒருமனப்பட்டுட்டாங்க அப்படி சொன்னா சத்துரு சூழ மதில் போட்டுட்டான்னு அர்த்தம். அப்ப சுத்தி அடிக்கும் போது இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு ஒரு கல்லில் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்படும் காலம் வரும், நாட்கள் வரும் சொன்னாரு. அதே போல அந்த தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவங்க எல்லாம் சேர்ந்து இடிச்சாங்க. இவங்க அந்த இடத்து தேச காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் வரைபடத்திலேயே இல்லாம போயிடுச்சு. எருசலேம் வரைபடத்திலேயே இல்லாம போயிடுச்சு. அப்படி இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. தேவன் சொன்ன வார்த்தை
ஏன்னா தேவன் அவர்களை சந்தித்த காலத்தை அவர்கள் அறியாமல் போனாங்க. தேவர்கள் அவர்களை சந்தித்த காலத்தை அறியாமல் போனாங்க. 2வது வாட்டி ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க ஒண்ணுமா, எத்தனையோ தரம் உங்களை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ வர மனதில்லை. அவர் வெளிப்பட்டு அவர்களை அணைத்து கொள்ள மனதா இருந்தாராம். சரி, எத்தனையோ தீர்க்கதரிசிகளை நீங்க கொலை செய்தீங்க, அவங்களுக்கெல்லாம் கல்லறை கட்டி வச்சிருக்கீங்க, இருக்கட்டும், பரவாயில்ல, வாங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட மனதா இருந்தார். அவர்களுக்கோ வர மனதில்லை. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கணுமாய் உன்னை சேர்த்து கொள்ள எத்தனையோ தரம், எத்தனையோ சான்ஸ் கொடுத்த உனக்கு நான், அதெல்லாம் நீ இழந்து போயிட்டு இனி ஒன்றும் பண்ண முடியாது. சத்துரு வந்துடுவான். நம்மளுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நமக்கு கிடைக்கிறதான சந்தர்ப்பத்தை நமக்கு இழந்துடக்கூடாது. தேவன் நம்மிடத்துல பேசும்போது அந்த வார்த்தையை நம்ம பின்னால தள்ளிடக்கூடாது. என் வார்த்தைகள் அவர்களுக்கு முதுக்கு பின்னால எரிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான். முதுக்கு பின்னால் அந்த மாதிரி நாம் எரிந்து விட்டு போயிடக்கூடாது. சரி, அதனால ஆண்டவர் சொல்றாரு, இதை கூட தீர்க்க தரிசன வசனம் தான். உன்னை சந்திக்கும் காலம், அது கூட தீர்க்க தரிசன வசனம் தான். பிரசங்கியுடைய புஸ்தகம் 9-12 படிங்க. பிரசங்கி 9வது அதிகாரம் 12வது வசனம். தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். பாத்தீங்களா? மனுஷன் தன் காலத்தை அறியான். மனுஷன் தேவனை சந்திக்கும் அந்த காலத்தை அறியாமல் போனால் குருவிகள் எப்படி கண்ணியில் அகப்படுமோ அதுக்கு தெரியுமா? நான் இப்போ கண்ணியில் அகப்பட போறேன்னு சடனா வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி ஆபத்து சடனாய் வரும். பாழாய் போயிடுவாங்க. உங்களை சத்துருக்கள் நாசம் பண்ணி போட்டுருவாங்க. இதுவும் கர்த்தர் தீர்க்க தரிசன வசனங்கள் போலத்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த 3 காரியங்களையும் அவர்கள் அறியாமல் போனதுனால அவர் கண்ணீர் வடிச்சார். தேசத்துக்காக கண்ணீர் வடிச்சார். முதல் நாள் முடியுது. அவர் தேவாலயத்தை வந்து சுத்தி பார்த்த நகரத்துக்காக கண்ணீர் வடிச்சு மறுபடியும் திரும்பி போறார். மார்க் 11:11. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது. இப்போ 12 கூட பெத்தானியாவுக்கு போயிட்டார். அடுத்த நாள் திங்கட்கிழமை பக்தி வைராக்கியத்தின் நாள். இந்த திங்கட்கிழமையும் கர்த்தர் 3 காரியங்களை செய்தார். திங்கட்கிழமையும் கர்த்தர் 3 காரியங்களை செய்தார். 1, அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார். மார்க் 11வது அதிகாரம் 12வது வசனம். மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பிரியமானவர்களே, மறுநாள்ல எருசலேமுக்குள்ள வரார். அப்ப வரும்போது அவருக்கு பசியா இருந்து சாப்பிட்றதுக்கு மனதா இருந்தார். அவர் எதிர்பார்க்கிறார். இலைகள்லாம் பசுமையா தான் இருக்க மரம், ஆனா அதுல கனி இல்லை. மத்தேயு 21:19 அந்த மரத்தை கர்த்தர் சபித்தார். அதனால் அந்த மரம் உடனே பட்டு போச்சு அப்படி சொல்லி. மத்தேயு 21:19. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போச்சு. பிரியமானவர்களே, நம்மை தான் இந்த அத்தி மரம் போல் எடுத்துக்கொள்ளணும். அந்த அத்தி மரம் போல் நம்ம எடுத்துக்கொண்டால் நாம் என்ன செய்கிறவங்களா இருப்போம்? நம்மிடத்துல கர்த்தர் கனியை எதிர்பார்ப்பார். அந்த கனியை நம்மகிட்ட எதிர்பார்க்கும் போது அவர் கிடைக்கல அப்படி சொன்னா நாம் சபிக்கப்பட்டவங்களா போவோம். அப்ப என்ன கனி நம்மகிட்ட இருக்கக்கூடாது, என்ன கனி நம்மகிட்ட இருக்கணும்? எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடித்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. கனியற்ற அந்தகார கிரிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு. அந்தகார கிரிகைகள் அப்படி சொன்ன என்னங்க? மறைஞ்சு இருக்கிறதான காரியங்கள். மறைஞ்சு இருக்கிற சில காரியங்கள் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் வெளிப்பிரகாரமா கனி தெரியாது, இலைகள் தெரியும், பசுமையா இருக்கும். நம்ம கிறிஸ்தவங்க தான்.
நம்மளை பார்த்தா எல்லாம் கிறிஸ்தவங்க தான். ஆனால் அந்தகாரத்தின் கிரிகைகள் மோசமாக இருக்கிறதுனால அதில் கனி வராது. உன்னிடத்துலேருந்து மற்றவர்கள் புசிக்கத்தக்கதாய் கனி அங்கே இருக்காது. இப்போ என்கிட்ட யாராவது வராங்க அப்படி சொன்னாக்கா என்னிடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதமாக அவங்களுக்கு போய் சேரணும், என்னிடத்துலேருந்து அவர்களுக்கு சமாதானம் போய் சேரணும், என்னிடத்துலேருந்து கிருபை உண்டாகணும், என்னிடத்துலேருந்து அவங்க கர்த்தருடைய வார்த்தை அவங்கள என்ன செய்யணும், பலப்படுத்தி தேற்றணும். இதெல்லாம் கனி உண்டாகக்கூடியதான காரியங்கள். அப்போ என்னிடத்துலேருந்து அவங்க துக்கமாக போனாங்கன்னா, என்னிடத்துலேருந்து அவங்க வேதனையாக போனாங்கன்னா, என்னிடத்துலேருந்து கண்ணீர் வடிச்சிட்டு போனாங்கன்னா, அந்தகாரத்தின் கிரிகைகள், கனி இல்லாத அந்தகாரத்தின் கிரிகைகள். அப்போ அவங்க சமாதானத்தோடு வந்தாலும் சமாதானம் இல்லாமல் போகிறாங்க. அப்போ நம்மிடத்துல கனி இருக்கா? யாராவது நம்மிடத்துல வந்தால் சந்தோஷமாக திரும்பி போகிறாங்களா? கனி இல்லாத அனுபவம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம சபிக்கப்பட்டிருப்போம். அதனால தான் அவன் சொல்கிறான், அந்தகாரத்தின் கனி எல்லாம் கனியற்றவர்களாக இராதீங்க. அந்த காரியத்தை கடிந்து கொள்ளுங்க, அந்த காரியத்தை கடிந்து கொள்ளுங்க. கனி உண்டாகத்தக்கதாய் முயற்சி பண்ணும், கனி உண்டாகத்தக்கதாய் முயற்சி பண்ணும். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு மறுபடியும் உடன்படாமல், அதிலேயே ஊறிட்டு இருக்காமல், அந்த காரியத்திலேயே இருக்காமல் வெளியே வா, வெளியே வந்துரு அப்படி சொல்றாங்க. அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்க. வேண்டாம், இப்படிப்பட்டதான காரியம் வேணாம். நம்ம பக்தி விருத்தியில் வளரணும், நம்மளால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், நம்மளால மற்றவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகணும், நம்மளால மற்றவங்க ரட்சிக்கப்படணும். யாரும் நம்மளால இடேறி பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, யாரும் நம்மளால இடேறி பாதாளத்துல போயிடக்கூடாது அப்படின்றதான காரியம் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த அந்தகாரத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள இராதபடி நீ என்ன செய், அதை கடிந்து கொண்டு வெளியே வா, அதை கடிந்து கொண்டு வெளியே வா. அப்ப 11வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் எபிரேயர் 5:10. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. அப்ப என்கிட்ட அந்த காலத்தின் கிரியை இருக்குது, அந்த கனி இல்லாத அனுபவம் இருக்குது. கர்த்தர் என்னிடத்துல என்ன எதிர்பார்ப்பார்? உங்கள்கிட்ட கனி எதிர்பார்ப்பார். அவ்வளவுதான், உங்கள்கிட்ட கனி எதிர்பார்ப்பார். அவர் அந்த பெத்தானியாவிலேருந்து வெளியே வரும்போது வழி அருகே அந்த மரம் இருந்துச்சு. பெத்தானியா அப்படி சொன்னா என்ன தெரியுமா? அந்த கனிய வீடு, பழங்களின் வீடுன்னு அர்த்தம். பெத்தானியா அப்படின்னா பழங்களின் வீடு. பெட்சாய்தா அப்படின்னா கூட அது மாதிரி தான், குவியலின் வீடு. பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. அப்போ இந்த பெத்தானியா அப்படி சொன்னாக்கா பழங்களின் வீடு. ஒரு நேரத்தில் இது பழம் கொடுக்கறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு பாருங்க, அந்த லாசரு இடத்துல வரும்போது அந்த மார்த்தாள் என்ன சொல்றா, அந்த கல்லை புரட்டி போடுங்க அப்படி சொன்னாக்கா அவன் உயிர் தெழுவான் அப்படி சொன்னா. இல்லை ஆண்டவரே, அவன் உயிர் தேட மாட்டான், கடைசி நாளில் உயிர் தேடுவான், இப்போ உயிர் இல்லை இப்போ அவன் உயிர் தேடுவான், கல்லை புரட்டி போடுங்க அப்படி சொன்னாக்கா அவனை புதைச்சி 4 நாள் ஆச்சு. இப்போ அந்த கல்லை புரட்டினா நாரம் வேணாம், ரொம்ப நாத்தடிக்க, நீங்கள் ஏன் போய் பார்க்க போறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படி சொல்லி கத்தி கதறி அவளை திட்டிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன சொல்றாரு, லாசருவே எழுந்து வெளியே அப்படி சொன்னார். அப்ப ஆரம்பத்துல இவங்க தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்துருந்தவங்க தான், தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து கனி கொடுக்கத்தக்கதா இருந்தவங்க தான். ஆனா பிற்காலத்துல கனியற்றவங்களா மாறினாங்க. அந்த காலத்தின் கிரியை வந்துச்சு. நாம் ஆரம்பத்துல நல்லா இருக்கலாம், ஆனா நாள்பட நாம் அந்த ஆரம்பத்தில் இருந்த அனுபவமா இருக்கா, தேவனை விசுவாசிக்கிறோமா, அவரை நம்புறோமா, அவர் கிரியை இன்னும் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல மறுதளிச்சிட்டோமா, அதை பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ற இடத்துக்குள்ள வந்துட்டோமா, ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ற இடத்துக்குள்ள வந்துட்டோமா, அந்த அந்தகாரத்தின் கிரியை தள்ளி விடுங்க, கனியற்றவர்களா மாறுங்க, தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று தேடுங்க. என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர், என்கிட்ட என்ன கேட்பார் ஆண்டவர், என்னை பார்த்தா என்ன பேசுவார் ஆண்டவர், அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த காரியத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம், இந்த காரியத்தை விட்டு வெளியே வந்துடலாம். அப்போ 2வது அவர் என்ன பண்ணார், அத்தி மரத்தை சபித்தார். 3வது அவர் என்ன செய்தார், தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டார். மார்க்கு 11வது அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு 11வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு, போதும், இங்கே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டார். இது தேவனுடைய ஆலயம், இங்க எதுக்கு வரணும்?
என் பிதாவின் வீடு அநேகருக்கு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்க இங்க வந்து ஜெபம் பண்ணாம இங்க வந்து வியாபார ஸ்தலமா மாத்துறீங்க. இந்த இடத்த என்ன செய்றீங்க? வியாபார ஸ்தலமா மாத்துறீங்க. இந்த இடத்துல வேற வேற காரியம் பேசுறீங்க. இந்த இடத்துல ஜபிக்க வேண்டியதான நீங்க உங்களுடைய பிசினஸ் இங்க தொடங்குறீங்க. இது விற்கிற இடம் கிடையாது, இது விற்கிற இடம் கிடையாது. அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு காசுக்காரர் பலகையெல்லாம் கவுத்து போட்டார். காசுக்காரர் பலகையெல்லாம் ஏன் வச்சிருந்தாங்க? அங்க வெளியே இருந்தெல்லாம் நாட்டுல இருந்து வருவாங்களே, அவங்களாம் அவங்களுடைய தேசத்துடைய காசை வச்சிருப்பாங்க. தேவாலயத்துக்கு வரும்போது அந்த தேசத்துடைய காசெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது இல்லையா? மணி சேஞ்சஸ், அவங்க காசை மாற்றி கொடுப்பாங்க. அப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போனீங்களா, சிங்கப்பூரில் போகும்போது ஏர்போர்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? மணி சேஞ்சஸ்ன்னு இருக்கும். அங்கே போய் இந்தியா மணியை கொடுத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க? மலேசியா மணியை கொடுப்பாங்க, சிங்கப்பூர் காசை கொடுப்பாங்க. அதை வாங்கி போய் உள்ளே செலவு பண்ணலாம். இந்தியா பணத்தை அப்படியே கொண்டு போய் எங்கன்னா கடையில் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்கா, சவுதி, எங்கே இருந்தாலும் நம்ம இங்கேருந்து என்ன பணம் கொண்டு போனாலும் அவங்க பணத்தை ஏற்ற மாதிரி நம்ம பணத்தை கொடுத்து திருப்பி மாற்றிக்கணும். அதனால தாங்க அங்கே காசுக்காரர் உட்காந்துருந்தாங்க. எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க நாட்டில் இருந்து காசு கொண்டு வருவாங்க. பல இடத்துல சிதறி போயிருந்தாங்க யூதர்கள். அங்கே வந்து காசு மாற்றிப்பாங்க அவங்க. அதனால் இங்கே என்ன வியாபாரம் பண்ணிட்டு நீ அப்படி சொல்லிட்டு காசு தலை தூக்கி போட்டார். காசு பலக்காரனை தூக்கி போட்டார். அப்போ ரூபா கிடையாது, பணம் தானே, சேக்கல் கணக்கு தான், எண்ணி கொடுப்பாங்க. தூக்கி வீசிட்டார். இப்படியெல்லாம் செய்தார். தேவாலயத்தை சுத்திகரித்தார். பக்தி வைராக்கியத்தை காட்டினார். பிரியமானவர்களே, உண்மையாகவே தேவாலயத்துக்குள்ள நம் பக்தி வைராக்கியத்தை காட்டணும். பினகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. பினகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், இவனுக்குள்ள 4 தலைமுறை இருக்கும். எகு சொல்றான், என்னோடு கூட வந்து நீ பக்தி வைராக்கியத்தை பார். கர்த்தர் எனக்குள்ள கர்த்தருக்காக இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் அப்படின்னு சொல்லி 4 தலைமுறை நீ தாண்டா ராஜாவா இருப்பார் அப்படி சொல்றார் ஆண்டவர். பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வரும்போது நம் பின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இவர் பக்தி வைராக்கியமா இருந்தது. யோவான் அப்போஸ்தலன் அவனும் சொல்றான். யோவானுடைய புஸ்தகம் 2:17. யோவானுடைய புஸ்தகம் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. வெறி வருது. அதனால்தான் சபைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, ஊர் நாயம் கூட பேசக்கூடாது, சீர்கேடும் கழநாயம் பேசக்கூடாது. வந்தியா சோத்திரம் பண்ணு. அதுதான் வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். ஜெபம் பண்ணுங்க, கண்ட கதை பேசாதீங்க. அப்படி பேசும்போது புத்தினமான காரியம் வரும். தேசத்துக்குள்ள அந்த ஆலயத்துக்குள்ள கல்லர் கொகையா மாறும். தேவையில்லாத காரியங்கள்லாம் உள்ள வரும். தேவையில்லாத காரியங்கள்லாம் உள்ள வரும்போது அது கொகையை போல மாறும். ஜப வீடா இருக்காது. இந்த பக்தி வைராக்கியம் இவரை பட்சித்தது அப்படி சொல்லி இருக்குது. அதை எங்க சொல்லியிருக்காங்க? அது வந்து ஒரு தீர்க்க தரிசன வசனம். சங்கீத புஸ்தகம் 69:9 படிங்க. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த கடைசி வாரம் இன்னொரு டைப்ல நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். இப்போ இல்லை, இன்னொரு நாளைக்கு பிரசங்கம் பண்றேன். இது வந்து நம்முடைய ஜீவியத்துக்கு தேவையானது. அது இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு இயேசு என்ன பண்ணார் அப்படி சொல்லி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போது வித்தியாசமாக இருக்கும் அந்த மெசேஜ். சரி, இப்போது இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய பக்தி வைராக்கியம், உம்முடைய வீட்டை கொடுத்த பக்தி வைராக்கியம் உம்முடைய பட்சித்தது அப்படி சொல்லி. நிச்சயமாக இது தீர்க்க தரிசன வசனத்தினால அவர் என்ன செய்தார்? அவர் வந்து தேவாலயத்தை சுத்திகரிச்சார். 2வது 3வது ஒரு காரியம் பண்ணார். அந்த இடத்துல வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 21:13-14. மத்தேயு 21:13-14. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானியர்களும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களை எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். 3வது காரியம் செய்தது. 1வது அத்தி மரத்தை சபித்தார். 2வது தேவாலயத்தை சுத்திகரித்தார். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு சுகம் உண்டாக்குற வல்லமை வேலை செய்து. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு சுகம் உண்டாக்குறதான காரியம் வேலை செய்து. இப்போ எல்லாரும் சுகமாகறாங்க. எல்லாரும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு வந்துருச்சு அப்படி சொன்னாக்கா, அதன் பிறகு தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சு. தேவனுடைய வல்லமை அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சுத்தம் இல்லாத பாத்திரத்துல கர்த்தர் ஏதாவது நமக்கு தந்தா நம்முடைய ஜீவியம் கெட்டிடும். அதனால்தான் புது துருத்தியில புது திராட்சை ரசத்தை வாருங்க
பழைய துருத்தியில புதுசா திராட்சரசம் வார்த்தா திராட்சரசம் கெட்டு போயிடும், துருத்தியும் கிழிஞ்சு போயிடும், திராட்சரசம் கொட்டிடும் அப்படி சொல்றாங்க. ஆகவே நம்முடைய துருத்தி, இந்த சரீரம் சரியாய் பரிசுத்தமா இருந்துச்சு அப்படி சொன்னா ஆண்டவர் கொடுக்குற புது அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தை இன்னும் பலப்படுத்தி தூக்கும். அப்படி இல்லாம அரைகுறையா இருந்துச்சுன்னா, கரை திரையா இருந்துச்சுன்னா, அவர்கள் கரைகளா இருந்தும் தம்முடைய அன்பின் விருந்தில கலந்து கொண்டாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். கரைகளா இருந்து நாம் எதனா பண்ணோம்னா நாம் கெட்டு போவோம், நாம கெட்டு போவோம். அதனால சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஜீவியத்தில் நடக்கிறது என்ன? அற்புதம் தான். கர்த்தர் அநேக அற்புதங்களை அங்கே செய்தார், அதிசயங்களை செய்தார், அநேகரை குணமாக்கினார். சந்தோஷம் இல்லாமல் உள்ள வந்தவங்க சந்தோஷத்தோடு வெளியே போனாங்க, சந்தோஷம் இல்லாத உள்ள வந்தவங்க சந்தோஷத்தோட வெளியே போனாங்க. கண்ணு தெரியாதவங்க வந்தாங்க, தரிசனம் கெட்டு போனவங்க வந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்திருப்பார். சத்தியத்தில் நடக்க முடியாத சப்பானிங்க வந்திருப்பாங்க, அவங்களை குணமாக்கி சத்தியத்தில் இனிமேல் நடன்னு சொல்லி அமைச்சிருப்பார். எத்தனையோ ஊனர்கள் வந்திருப்பாங்க, அவர்களெல்லாம் அரைக்குறையா உள்ளவங்க, அந்த அரைக்குறையா இருக்கிறவங்களையும் கர்த்தர் நிறைவுள்ளவங்களா மாற்றி அமைச்சிருப்பார். அப்போ வெளியே போகும்போது எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பார். யோசித்து பாருங்க. இந்த 3 காரியமும் அவர் திங்கட்கிழமை செய்தார். சரி, இது முடியுது. மார்க் 11வது அதிகாரம் 19வது வசனம். அவர் அந்த இடம் செய்துட்டு திரும்பி போறார், மறுபடியும் எருசலேம் மட்டும் வெளியே போயிட்டார். சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார். சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து என்ன செய்தார்? புறப்பட்டு வெளியே போயிட்டார். வெளியே போய் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. அடுத்த நாள் என்ன? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை எப்படிப்பட்டதான நாள்? கேள்வியின் நாள். செவ்வாய்க்கிழமை கேள்வியின் நாள். 4-5 கூட்டத்தார்கள் அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. 4-5 கூட்டத்தார் அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்கும் அருமையாய் பதில் சொன்னார். முதலாவது அவரிடத்துல கேள்வி கேட்டவர்கள் யார்? பிரதான ஆசாரியர்கள் கேட்டாங்க. 2வது கேள்வி கேட்டவங்க யாரு? பரிசேயரும் ஏரோதியர்களும் கேட்டாங்க. பரிசேயரும் ஏரோதுடைய போர்ச்சவர்களும். 3வது கேட்டவங்க யாரு? அவர்கள் சதுசேயர் கேட்டாங்க, சதுசேயர். 4வது கேட்டவங்க யாரு? வேதபாரகர் கேட்டாங்க. ஒவ்வொருத்தருக்காக கேள்வி கேட்டு அடுத்து வேற ஒரு ஆள் வந்தாங்க. முதலாவது அவரிடத்துல கேள்வி கேட்டவங்க பிரதான ஆசாரியர்கள். மார்க் 11வது அதிகாரம் 27, 28 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இல்ல, மார்க் 11வது அதிகாரம் 27, 28. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் மறுபடியும் எருசலேமுக்குள்ள வரார். சாயந்தரம் வெளியே போனார் இல்லையா, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு எருசலேமுக்குள்ள வரார். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? அப்போ இந்த ஆசாரியர்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? என்னையா தேவாலயத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி போட்டு, காசுக்கார பலகையெல்லாம் தூக்கி உடச்சி போட்டு, அப்புறம் அந்த ஆடு மாடெல்லாம் வச்சிருந்தாங்க, நாங்கள் பலி செலுத்துறதுக்காக வச்சிருந்தோம், அதை யாருன்னா கேட்பாங்க, நீ எல்லாத்தையும் ஓட்டி அமிச்சிட்ட, இதெல்லாம் உங்களுக்கு யாரா கொடுத்தது? தேவாலயத்தில் வச்சு நீ வேற சோகம் கொடுக்கலாம், சப்பானியும் கூடுறவங்களாம் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது இல்லையா? வராத நீக்கப்பட்ட தேவாலயத்துக்குள்ள கூப்பிட்டு நீ இதெல்லாம் செய்தி யாரா உனக்கு கொடுத்தது இந்த அதிகாரத்தை? யார் கொடுத்தது இந்த அதிகாரம் உனக்கு? அப்படி சொல்லி விசாரிச்சோம், கேட்டாங்க ரொம்ப கோபமா. அவர் என்ன தெரியுமா செய்தார்? அவங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன்ட்டார். முதலாவது இவர் என்ன சொல்லியிருக்கணும்? பதில் சொல்லியிருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றார்? நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க சொல்லுங்க, அப்ப நான் எந்த அதிகாரத்துல செய்தேன்னு இப்ப சொல்றேன் உங்களுக்கு பதில் அப்படின்றார். சரி கேளு அப்படி சொன்னாங்க. யோவான் கொடுக்குற ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதான்னாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? தேவனால் கொஞ்சம் இருடா வரேன் அப்படி சொல்லிட்டு பின்னால போயிட்டாங்க. பின்னால போய் எல்லாம் கும்பலை சேர்ந்துட்டு, என்னடா அவன் அப்படி கேட்கறான் நம்மள கேள்வி? யோவான் சாண்டகன் கொடுக்கறதான ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதுன்னு நம்ம சொன்னோம்னா அப்ப ஏன் நீ விசுவாசிக்கலன்னு கேட்பான். மனுஷனால் உண்டாக்கணுன்னாக்கா அவன் தீர்க்கதரிசி, ஜனங்கள்லாம் நம்மளை கல்லெறிஞ்சு கொள்ளுவானுங்க. இவன் இடக்க முடக்க கேள்வி கேட்கறான், வாடா போலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்தாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க அப்படி சொல்லிட்டாங்க. நானும் இந்த அதிகாரத்துல செய்தேன் என்று உங்களுக்கு சொல்ல முடியாது படான்ட்டார். அவங்களும் போயிட்டாங்க. கேட்கிற கேள்வி சரியானதா இருந்தா கோக்குமாக்கா கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் சரியா கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவார். இவங்க இல்லாத பொல்லாத கேள்வி கேட்டா அவரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போயிட்டாங்க. இவங்க போன உடனேயும் அடுத்தது யார் வந்தது? பரிசேயரும் ஏரோதியார்கள் அனுப்பி வச்சதான ஆளுகளும் வராங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க? வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க தான். வேதத்தை கரைச்சி குடிக்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க தான் பரிசேயர்.
வேறு பிரிக்கப்பட்டவங்க யூதா கோத்திரத்திலே இருக்கிறவங்க தான் பாபிலோனில் 70 வருஷம் அடிமையாக இருக்கும் போது கொஞ்சம் யூதர்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுக்காக கொஞ்சம் பேரை பரிசுத்தமாய் பிரித்து எடுத்தவங்க. ஆரம்பத்தில் அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க. போக 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 பண ஆசை உள்ள போந்து அவங்க வேற மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஏரோதி ஆட்களும் இவங்க கூட வராங்க பாருங்க, அரசாங்கம் ஆளுங்களும் இவங்க கூட வராங்க. அப்படி சொன்னால் அரசாங்கத்தோடு கலந்துக்கிட்டாங்க. இப்போ 2 கூட்டத்தார் இவங்க கூட வராங்க. மார்க் 12வது அதிகாரம் 13, 14. அவர் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் அவர் பேச்சில் அவர் அகப்படுத்துறோம். இவருன்னா ரொம்ப பேசுறாரு. அவர் பேச்சிலே நம்ம கேள்வி கேட்டு அவரை பேச்சிலே மாட்ட விட்டுருவோம். அவனே பேசி மாட்டிக்குவான். அப்படி சொல்லிட்டு அவர் பேச்சில் அகப்படும்படியா உள்ள வந்தார். உள்ள வந்தவொடனே அவங்க சொல்றாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஐயா, நீர் சத்தியத்தை சத்தியமா சொல்றீர், யாரையும் முகதாட்சியை பார்க்க மாட்டீர், அப்படி இப்படின்னு டாப்ல தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படி சொன்னாங்க. என்ன கேள்வி கேட்கணும்? ராயனுக்கு வரி நம்ம செலுத்தலாமா செலுத்தக்கூடாது? ராயனுக்கு வரி நம்ம செலுத்தக்கூடாது. ஆமா, இஷ்டத்துக்கும் வரி கேட்டுன்னு இருக்கான். நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இப்பதானே இவங்களை புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஆண்டவரை, நீ பயங்கரமானவர், சத்தியத்தை சத்தியமா சொல்றீர், அப்படியே முகதாட்சியை பார்க்க மாட்டீர், எல்லாரையும் ஒண்ணு போல நடத்தி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் உயர்த்தி இப்ப ராயன் சும்மா வரி கேட்டுன்னு இருக்கான். கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? பேச்சில் ராயனுக்கு கொடுக்க கூடாது அப்படி சொன்ன உடனே இந்த யார் வந்திருக்காங்க? ஏரோதியார் வந்திருக்காங்க, அரசாங்கத்தை ஆள் வந்திருக்காங்க. கொடுக்க கூடாதுன்னா எவ்வளவு தைரியம் தான், நீ அரசாங்கத்தை எதிர்ப்பியா, உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு பிடிச்சி போயிடுவாங்க. கொடுங்க அப்படி சொன்னாக்கா நீ கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறன்னு பரிசேயர் பிடிச்சி போயிடுவாங்க. இது 2 பேரும் சேர்ந்து கேட்டாங்க பாருங்க. அதுக்கு தான் 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? அவர் சொல்றாரு, என்ன ஏன்டா சோதிக்கிறீங்க, என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? யாருக்கிட்டையாவது என்னடா காயின் இருக்கா, கொடுங்கடா அந்த காயின் அப்படி சொல்லி கேட்டார். இப்போ ஒரு நாணயத்தை கொடுத்தாங்க. இது யாரா? பக்கத்தில் காட்டினாரு. அது ஒரு தலைங்க. யார் தலை? ராயன் தலை. இது யாரு? அது தேவன் தலைங்க. ஓ அப்படியானா தேவனுக்கும் ராயனுடைய ராயன் கொடுத்துட்டு போல அப்படின்ட்டா. ஒருத்தனும் சொல்லாத காரியம். நம்மளையும் கவுத்துட்டான், அவங்களையும் கவுத்துட்டான். அரசாங்கமும் பேச முடியல, ஆசாரியர்களும் பேச முடியல. இப்போ கப்சிப்புன்னு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கப்சிப்புன்னு போயிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே அடுத்தது ஒருத்தர் வராரு, சதுசேயர். அவங்கள வாயடைச்சிட்டான். சதுசேயர் எப்படிப்பட்டது? அவங்க ஆசாரிய வகுப்புல வந்தவங்க. சாதோக் என்கிறதான ஒரு ஆசாரியன் தான். அந்த வகுப்புல வந்தவங்க. அவங்க ஏற்கனவே பிறந்ததுலேருந்து லேவி கோத்திரம் வேற. அவங்களுக்கு எல்லா சத்தியமும் தெரியும். ஆனா அவங்க நாள்பட்ட கணக்கு வரும்போது என்ன செய்துட்டாங்க? அவங்க தேவதூதன் இல்லை, உயிர் தெழுதல் இல்லை, நரகம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க எல்லாம் மாறி போச்சு. பரிசேயர் தேவதூதன் இருக்கிறான், உயிர் தெழுதல் இருக்குது, நரகம் இருக்குது, பரலோகம் இருக்குது, இவங்க நம்புவாங்க. இவங்க அதெல்லாம் கிடையாது. பறிப்போம், நம்ம பிறந்துட்டோம், புசிப்போம், குடிப்போம், நல்ல ஆண்டவர் நம்மளை வச்சுப்பார், அப்புறம் நம்மளுக்கு சாவோம் அப்படி சொல்லிட்டு போன கதை இவங்க பாவம் இல்லாத வாழ்ந்தா உங்களை நல்லா வச்சுப்பார் அப்படி போயிட்டாங்க சதுசேயர். இப்போ சதுசேயர் வராங்க. மார்க் 12-18 வாசிங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐயா, ஒரு வீட்டிலங்க 7 பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க. அப்போ அந்த மூத்த அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல குழந்தை இல்லாமல் அவன் ஏதோ வியாதி செத்துட்டான். அப்புறம் இப்போ அவனுக்கு எதனா வாரிசு வரணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணாங்க? அடுத்தவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச 2 நாள் அவனும் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். அவன் செத்துட்டானே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு குழந்தை இல்லையா, நம்ம அவனும் செத்துட்டானே, அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தனையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னொருத்தனும் செத்துட்டான். அவனுக்கு அப்புறமா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவனும் செத்துட்டான். இந்த மாதிரி 7 பேரை வரிசையா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 7 பேரும் செத்து போயிட்டாங்க. 7 பேருக்கும் பொண்டாட்டியா இருந்தா. 7 பேருக்கும் இவ பொண்டாட்டியா இருந்தா. இப்ப பரலோகம் ஒண்ணு இருக்குது, உயிர் தேர்தல் ஒண்ணு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப பரலோகத்துல போனா 7 புருஷன் இருப்பானே, இவளுக்கு யாரை எவள் புருஷன் என்று சொல்லுவான் சொல்லு அப்படி சொல்றேன். எப்படி கேள்வி கேட்கற மாதிரி கிறுக்கு மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, டேய், பரலோகத்துல கொடுப்பானும் இல்லை, விற்பானும் இல்லை, அங்க எல்லாம் தேவதூதர்களை போல இருப்பாங்க. இந்த மாதிரி எண்ணமே அங்க இருக்காதே. 25வது வசனம். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வானையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார். பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை மாம்சத்துல நினைச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க.
மாம்சத்தில் அங்கே போய் புருஷன் முன்னாடி தோல்ல கை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, கீழே இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்தோம், நம்ம எவ்வளோ இருந்தோம், எப்படியெல்லாம் நடிச்சு நீங்கள் வந்து கொஞ்சிருங்க, அங்கே மட்டும் திட்டினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பரலோகத்தில் போய் கீழே நடந்தாலும் பேசணும். அவங்க தேவதூதர்களை போல இருப்பாங்க. தேவதூதர்களை போனால் அவங்க துதி பாட்டிட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருப்பாங்களே, அங்கே போய் கொஞ்சிட்டு விளாவிட்டு இருப்பாங்களேங்கன்னா இவங்க தான் சொல்கிறாங்க, அறிவு இல்லாமல் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அங்கே தான் தேவதூதர் போல இருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் இவங்க தான் நம்ப மாட்டாங்களே, உயிர் தேர்தலையும் நம்ப மாட்டாங்களே. இவங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு கீழே 26. மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய. நல்ல கவனிங்க, ஆபிரகாமும் செத்து போயிட்டான், ஈசாக்கும் செத்து போயிட்டான், யாக்கோபும் செத்து போயிட்டான். மோசே ரொம்ப காலத்துக்கு அப்புறமா 400 வருஷம் முடிஞ்சுது, அதுக்கப்புறமா தான் அந்த ஓரேப் மலையில போய் தேவனை தரிசிக்கிறான். இப்படி தேவனை தரிசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு என்ன வார்த்தை சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொன்னாரு. மரித்தவங்களுக்கு அவர் தேவனா இருக்கிறாரு, மரித்தவங்களுக்கு தேவன் இல்லை, அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, அதனால உயிரோடு இருக்கிற அவங்க பேரை சொல்லி நான் அவங்களுக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று மரித்தவர்களுக்கு தேவனாய் இல்லாமல் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தேவனாய் இருக்கிறார் என்று அவங்க சொல்லி கொடுத்தாங்க. கீழே வாசிங்க 27 வரைக்கும். அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார், ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்றீங்க, உங்களுக்கு உயிர் தேர்தல் பற்றியே தெரியலையே, இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னையும் அவங்களுக்கு அப்படியே பழைய காலத்து கதையெல்லாம் எடுத்து சொன்ன உடனேயும் மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிட்டாங்க. சதுசேரை வாழையடைத்தார் என்று வேதபாரகர் கேட்குறாங்க. வேதபாரகர்னா யாரு? வேதத்தை எழுதி எழுதி காப்பி பண்ணுறவங்க, வேதத்தை படித்து தலை கீழாக குடிச்சவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ என்னடா போகிறவன் வாயெல்லாம் அடிக்கிறான், நான் போகிறேன் அப்படி சொல்லி வேதபாரகர் வராங்க. அடுத்தது வேதபாரகர் வராங்க. மார்க்கு 12:28. மார்க் 12:28. வேதபாரகரில் ஒருவன் அவர்களை தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவர் அந்த பரிசேயர் தர்க்கம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து, ஏன்னா உயிர் தேர்தலாம் இருக்குது, அப்போ உயிர் தேர்ந்த ஆண்டவர் தான் அவர் வந்து செத்தவங்களுக்கு இல்லை உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தேவன், அவங்களாம் செத்தாலும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு தான் இப்படி சொன்னாருன்னு நல்லா நன்றாய் சொன்னார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாரு, அவனை தீக்கி போடுற கேள்வியில் மடைக்கிறேன் பாரு நான் அப்படி சொல்லிட்டு இவர் வந்தார். அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இப்போ கற்பனை நிறைய இருக்குது வேதத்துல, அந்த கற்பனை எல்லாம் தேவன் கொடுத்தது தான். அதுல ஸ்பெஷல் கற்பனை என்னங்க அப்படி சொல்லி கேட்டான். பிரதானமான கற்பனை எது? இப்போ அவர் அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவனே வேதபாரகன், வேதத்தை பத்தி நல்லா தெரியும். என்னங்க இப்படியெல்லாம் கதை விட்டுன்னு போறீங்க உங்க இஷ்டத்துக்கு? அப்ப இந்த கற்பனை ரொம்ப சூப்பரா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இது நம்மளை ஏத்துக்குதா இருக்குது, அது ஏத்தக்கூடாதா இருக்குது, நீங்க எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல. அதுல மடக்கலான்னு வந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த கற்பனைகளை 2ஆ மாத்தி, உன் தேவனாகிய கர்த்தரை நீ செவித்து அன்பு கூர்ந்து இருப்பதே பிரதானமான கற்பனை, உன்னை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசி, அதான் உனக்கு 2ஆவது கற்பனைன்னு சொல்லு. பிரதான கற்பனை 1வது கர்த்தரை நேசி, 2வது கற்பனை உன்னிடத்துல அன்பு கூறுறது போல பிறரிடத்துல அன்பு கூறு. இவனுங்க அந்த மாதிரி அன்பு கூற மாட்டானுங்க. யூதர்கள் மற்றவங்களை போற ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறவன் அடிபட்டு கிடக்குறான். அந்த இடத்துல ஒரு ஆசாரியம் போறான்னா அடிபட்டு கிடக்குறவனை பார்த்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா ஒரு லேவியன் போறான், அவனும் பார்த்தான், அப்படி போயிட்டான். தற்செயலாய் இவங்கெல்லாம் வந்தாங்களாம். தற்செயலாய் அப்படின்னா யதார்த்தமா அந்த பக்கமா போனாங்க, அவங்க வாக்கிங் போனாங்களோ எங்க போனாங்களோ தெரியாது. ஆனா ஒருத்தன் மட்டும் சொல்லி இருக்குது, பிரயாணமாய் போனான் சமாரியன். அவன் போகும்போது பார்த்து மனதுடி இறங்கி அவனுக்கு திராட்சை ரசம் கொடுத்து அவன் சொந்த வாகனத்துல ஏற்றி சத்திரத்தாங்கிட்ட கொடுத்தான். அந்த உலகத்தான் செய்யறதான், வெளியால் செய்த காரியத்தை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குரிய காரியம். பக்கத்துல ஒருத்தன் விழுந்தா கூட விழுந்துட்டான், அவன் என்ன பாவம் பண்ணானோ அவன் விழுந்தான், நான் அவன் தொடக்கூடாது, அவனை படக்கூடாது, அவனை தொட்டா தீட்டு அப்படி சொல்லி உட்காந்து இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவங்க. அதனால தான் அட சொல்ல, உன்னை நேசிக்கிற மாதிரி பிறர் நேசியா, அதான் என் உண்மையான கற்பனை அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ அவன் நிறைய கேள்வி கேட்டு நிறைய காரியம் சொன்னான். ஆனா ஆண்டவர் கடைசியில இவனுக்கு சொன்ன வார்த்தையின்படி ஒருத்தனை வாயை திறக்கிறார். 34
மார்க் 12:34. அவர் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றால், அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. கேள்வியினால் முடியுது, இனிமே கேட்கக்கூடாது. பிரியமானவர்களே, நிறைய விஷயத்துல நாம் கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் குறித்து கேள்வி கேட்கிறோம். கேள்வி நல்லதுதான். ஆனா கேள்வி கேட்டு 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 நாசமா போறவங்க இருப்பாங்க. ஒரு ஆள் போயிட்டு ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே படுத்தானா. இவ்வளோ பெருசாகுது ஆலமரம், மேலேருந்து சின்ன 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 சின்னதாக அதில் பழம் இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக பழம் இருக்குது. அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே, கீழே ஓடுற கொடி, கீழே போகுது கொடி, தரையில் படுத்துட்டு, அதில் இவ்வளோ பெரிய பூசணிக்காய் இருக்குது, இவ்வளோ பெரிய பூசணிக்காய், இவ்வளோ பெரிய மரம், இவத்தோண்ட குட்டியாக வச்சிருக்கே பழம், நியாயமா? இது என்ன ஆண்டவரே, இதெல்லாம் உன் படைப்பா? அப்படி சொன்னான். கேள்வி கேட்டு அவர் அப்படியே அப்படி நிழலில், வெயில் நிழலில் புசு புசுன்னு காற்றடிக்கணும், அப்படி கண்ணை இழுத்துன்னு போயிடுச்சான். கண்ணை இழுத்துன்னு போன உடனேயும் ஏதோ ஒரு பறவை வந்து அதில் உட்காந்து அதுலேருந்து ஒரு குட்டியாண்ட பழம் டப்புன்னு விழுந்துச்சான். உடனே கண்ணை முடிச்சிட்டார். கண்ணை முடிச்சிட்டோன்னையும் அப்போ தான் எழுந்து பார்த்தாராம், ஆண்டவரே, நான் நினச்சது தப்பு தான், கீழே முளைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பழத்தை மேலே வச்சிருந்து நான் இந்நேரம் என் மேலே விழுந்துருந்தா மண்டை கண்டாலாம் போயிட்டுக்கும், நான் செத்து இருப்பேன். நீர் தான் ஞானமாக எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறேன், நான் தான் அறிவில்லாமல் கேள்வி கேட்டுக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் ஞானமாக செய்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆளுன்னு அங்கே தானே போய் படுப்பாங்க நேரில். இவ்வளோ பெரிய பழத்தை மேலே வச்சேன்னா அதனால தான் கொடியில் வச்சார் ஆண்டவர். ஆண்டவருக்கு அறிவு இல்லையா? நாம் கேள்வி கேட்குறத முதலாவது நிறுத்தணும். கேள்வி கேட்குறத நிறுத்தினோம்னா நமக்கு அறிவு தானாக வரும். இல்லைன்னா ஆண்டவர் எதனா ஒரு பாடம் நடப்பிச்சு தான் அறிவு உண்டாக்குவார். சரி, அடுத்தது செவ்வாய்க்கிழமை முடிஞ்சுது. இப்போது புதன். இந்த புதன் எப்படி சதி ஆலோசனை பண்ணுற நேரம், வஞ்சகத்தின் நாள். ஆண்டவர் கொடியே இருந்தது. ஆண்டவர் கொடியே இருந்து ஆண்டவரோட சகலத்தையும் அணிந்து சகலத்தையும் புசித்து சகலத்தையும் செய்து இப்போது ஒருத்தனுக்கு கிறுக்கு பிடிக்குது. 12 பேரில் ஒருத்தனுக்கு கிறுக்கு பிடிக்குது. மார்க் 14வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். பாருங்க, பிரதான ஆசாரிய இடத்துல காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்துல போனான். பெரிய மாணவர்களே, இதுல மத்தேயுடைய புஸ்தகம் 26, 14, 15 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியன் இடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். நல்ல கவனிங்க, பிரதான ஆசாரிய இடத்துல போயிட்டான். போயிட்டு, நீங்கள் அவரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படி சொல்லி கேட்டான். பாருங்க, இயேசு கூட இருந்துட்டு உலகத்தார்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படி சொல்லி அவங்க ஏதோ பேசி கடைசியில் 30 வெள்ளிக்காசு ஒத்துக்கிட்டானுங்க. ஆனால் இன்னொருத்தன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, நீர் எங்களுக்கு என்ன கொடுப்பீர்? மத்தேயு 19வது அதிகாரம் 27, 29 வாசிங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 27, 29. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். 29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். பாருங்க, அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்றாரு. நித்திய ஜீவனையும் சுதந்திரிச்சு கொள்வான். எல்லாத்தையும் விட்டான், நான் எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு நித்திய ஜீவனை தரேன். அப்போ இவன் போய் கேட்குறான், நீங்கள் என்ன கொடுப்பீங்க, அவரை காட்டி தரேன். இவங்க கேட்குறாங்க இயேசுகிட்ட, நீங்கள் என்ன தருவீங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டோம், எங்களுக்கு என்ன தருவீங்க? ஒரு இடத்துல நித்திய ஜீவன். இப்போ அவனுக்கு நித்திய ஜீவன் கூட தேவையில்லை, பணம் தான் தேவை. பிரியமானவர்களே, இன்றைக்கு பணம் 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 எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அதை சிலர் இச்சித்து தங்கள் சரீரத்தை உருவ குத்தி கொள்றாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, தேவ சமூகத்தை விட்டுடுறாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, நித்திய ஜீவனை விட்டுடுறாங்க. பணம் தான் முக்கியமாக இருக்கு. பணத்து பின்னால் ஓடுனது அவசியம்தான், பணம் அவசியம்தான். ஆனால் அதுக்கு பின்னாலேயே தேவ சமூகமே இல்லாமல் விட்டுட்டு ஓடக்கூடாதுங்க, விட்டுட்டு ஓடக்கூடாது. சரி, இவன் பிரதான ஆசாரிய இடத்துல போயிட்டு எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டானே, அதுக்கு முன்னால் எப்படி இவன் போனான்?
யோவானுடைய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம், பேய் இவனை இருதயத்தை தூண்டிச்சான். சும்மாவே யாருமே எந்த கிரியும் செய்ய மாட்டாங்க. யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, பாருங்க, அவன் இருதயத்தை தூண்டின பின்பு இவர் போய் ஆசாரியர்கள்லாம் பேசிட்டாரு. ஆசாரியர்கள்லாம் பேசிட்டு அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து இயேசு கூடயே உட்காந்துட்டார். 25வது வசனம் வாசிமா. மத்தேயு 26:25. அவர்கள் போஜன பண்ணுகையில் படிமா 25. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ. பாருங்க, இவர் போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டாரு. எல்லாத்தையும் போய் பேசிட்டு வந்துட்டு, சாமி பார்த்தனீங்க, சமுத்திரம் ஆண்டவரே எங்க போனேன், சும்மா தான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா? சரி உட்கார சாப்பிடலாம் அப்படி சொல்றேன். இப்போ இயேசுக்கு தெரியும் தானே இவன் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. இப்போ யாருக்குமே தெரியாது, இவர் போய் ஆசாரியனை போய் பார்த்துட்டு வந்தது யாருக்குமே தெரியாது. ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த பந்தியில் உட்காந்துட்டார். பந்தியில் உட்காந்தோடனையும் எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, அப்பத்தை போட்டு கொடுத்தார். அப்பத்தை கொடுக்கும்போது, இன்றைக்கு என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான்னு எல்லாருக்கும் மனசுல பக்குன்னு அடிக்குது. ஆண்டவர் என்ன சொல்றீங்க, இப்படி அப்படியெல்லாம் நடக்காது. சரி சொல்லுங்க, நானா அப்படி கேட்டாங்க. தைரியமா கேட்கறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி காட்டி கொடுக்காதவங்களாம் நானா கேட்டுக்கிறாங்க. கடைசியில தான் யூதாஸ் காரியத்தை கேட்கிறாரு. ஆண்டவரே நானா? அவர் தானே பண்ணும், அவருக்கு அப்படி வாழ்க்கை வந்திருக்குமா? ஒருவேளை நானும் அப்படி சொன்னேன். ஆண்டவர் சொல்ல, நீ சொல்லுகிறபடி தான் நீ போடா அப்படின்னு துணிக்கை எடுத்து கையில் கொடுத்தா. மொதல் சாத்தான் இவன் இருதயத்தை தூண்டி தான் விட்டான். தூண்டி விட்டதுக்கு இவர் போய் காட்டி கொடுத்துட்டு வந்துட்டாரு. காட்டி கொடுத்துட்டு வேற வந்து பந்தியில வேற உட்காந்துட்டு நானும் வேற கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் நான் சொல்லியிருக்கணும், இன்னைக்கு என்ன ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான். ஐயோ, நான் தானே போய் சொல்லிட்டு வந்தேன், நான் தானே போய் இதெல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறேன், உண்மைதானே, தெரிஞ்சு போச்சே, மன்னிச்சிருங்க, இனிமே அப்படி நடக்காது, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே அந்த மாதிரி நடக்காது, இந்த ஒரு வருஷம் மன்னிச்சிருங்க அப்படின்னா மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஆனா அப்படின்னு கேட்டேன்னா அப்படி இதை வச்சுக்கோ, எதிர ஓடு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப மற்றவங்க என்ன நினைச்சாங்க, எதனா கடைக்கு போய் வாங்குறதுக்கு போவான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இவன் அந்த துணிக்கையை வாங்கிட்டு வாயில போட்டான் பாருங்க, தூண்டி விட்ட ஆவி இப்ப உள்ள பூந்துக்குச்சு. லூக்கா 22:3. லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாத்தீங்களா, மறுபேர் உள்ள யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தவனே தான் அவன் எழும்பி போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரான், ஜனங்களை ஜெயன்னு வஸ்து பாருங்க. வஞ்சகத்தின் நாள் எதனால வஞ்சிக்கப்பட்டான்? அந்த ஏவாள் சொன்னால் பத்தியா, இந்த சர்வம் என்னை வஞ்சித்தது, நான் என்ன பண்ணுவேன், இந்த சர்வம் என்னை வஞ்சித்தது, புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேனே, அவன் கொடுத்தானே, நான் சாப்பிட்டேனே. இயேசு கூட பாருங்க, அந்த பேய் போறதுக்கு முன்னால துணிக்கையை தொட்டு இந்த வாயில போட்டு போ அப்படின்னு சொன்னார். கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, தப்பிச்சிருப்பார். வாயில போட்ட உடனே, ஏன்னா வஞ்சகமான காரியத்தை செய்யும் போறான். ஆனா இயேசு கட்டி ஒன்றும் தெரியாத மாதிரி வாங்கினான் இல்லையா கையில. அதனால தாங்க பேய்க்கு ஈஸியா இருந்துச்சு உள்ள போறதுக்கு, இல்லைன்னா பேய் போயிருக்காது. ஈஸியா இருந்துச்சு உள்ள போறதுக்கு, உள்ள போயிடுச்சு. இவர் என்ன செய்தார், எழும்பி நேரம் ஆசாரியங்கிட்ட ஓடிட்டார். அப்ப இவருடைய எண்ணம் எல்லாம் என்ன, பணம் 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 பணம். ஆனா ஆண்டவருடைய காரியம் என்ன, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். இப்போ வஞ்சகத்தின் நாள் முடியுது. அடுத்தது வியாழக்கிழமை. இப்போ இந்த பஸ்காவை அவங்க ஆசிரித்து முடிஞ்ச உடனே வழக்கம் போல அவங்க என்ன செய்தாங்க, கெத்செமனே என்கிறதான ஒரு தோட்டத்துக்கு போனாங்க. மார்க் 14வது அதிகாரம் 32-33. மார்க் 14வது அதிகாரம். பின்பு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுல. பிரியமானவர்களே, அவர்கள் திகில் அடைஞ்சு வேதனைப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்னா மாம்ச சரீரம் தானே, என்னதான் கடவுளா இருந்தாலும் மனுஷ சரீரத்துல வந்திருக்கிறாரே, பிச்சு எடுக்க போறாங்களே, சரீரத்தை பிச்சு எடுக்க போறாங்களே, அங்கங்க அடிபட போதே, ஊக்கங்க கிழிக்க போதே, பல அடி உழப்போதே, என்னென்னமோ நடக்க போதே. அதனால வியாகுலப்பட்டு திகில் அடைய ஆரம்பிச்சேன். இந்த சரீரம் பயங்கரமான வேதனை ஆகப்படும். இந்த மாதிரி ஒரு காலையை யாருக்குமே வந்தது கிடையாது.
ஆனால் இவருக்கு வரப்போகுது. அதனால் அவங்களோட பேசிப்பா எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் 14:38 சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்கிறார். 28 14:38 மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, சோதனை நாட்களில் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ணால் நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ ஜெபம் பண்ண. ஏன்னா கர்த்தருக்கு இருந்த அந்த வியாகுலமும் திகிலும் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இருதயத்தில் இருக்க அந்த சோனை அறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வலது சோனை அறை, இடது சோனை அறை, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரத்தம் எப்படி தெரியுமா போகும்? மண்டையிலேருந்து கால் வரைக்கும் சறுக்குன்னு போகும். அதனால தான் லெப்டப்னு போகுது. நம்மளுக்கு பதட்டம் ஆனோடனே சொல்கிறோம், ஐயோ நெஞ்சு துடிக்குது, படப்படன்னு அடிக்குது சொல்கிறாங்களே. பயம் திகில் அடைஞ்ச உடனேயும் இந்த ரத்த ஓட்டமெல்லாம் என்ன தெரியுமாவும் பரபரன்னு ஓடும். அப்போது மெதுவாக இந்த ஆர்ட் அடிக்குது அப்படி சொன்னால் இந்த ரத்தம் உள்ளே போய் அப்புறமா கீழே உள்ளங்கால் வரைக்கும் போய் மறுபடியும் மண்டைக்கு போகும். டபக்கு அடிச்சுன்னா இந்த இருதயத்தில் வாங்க வேண்டியதான ரத்தத்தை முழுசாக வாங்க முடியாது. அதால் மெதுவாக வாங்குச்சு அப்படின்னா முழுசாக வாங்கி அப்படி மறுபடியும் கீழே அனுப்போம், மறுபடியும் வாங்கி கீழே அனுப்போம். இப்படி அனுப்ப வேண்டியது பறக்குன்னு மனுச்சுன்னு வச்சுக்கோ. அதில் நிரம்புறதுக்குள்ளே இது ஆகிடும். அப்போ இன்னமும் ரத்தம் போக வேண்டிய இடத்துலலாம் போகாமல் இருதயம் வெடிக்கும். அதனால தான் இருதயம் வெடிச்சு மூக்கில் காதெல்லாம் ரத்தம் வருது. எதுக்கு? அப்போ இருதயம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன நடக்கும்? குடல் மேலெல்லாம் ரத்தம் வடியும். அப்போ குடல் மேலே, ஈரல் மேலே, எல்லாத்து மேலேயும் ரத்தம் வர்றதுனால என்னாகும்? நம்முடைய சரீரத்தில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் ரத்தம் கலக்கும். அந்த தண்ணியில் ரத்தம் கலக்கும் போது வேர்வை வழியாக ரத்தம் போல வெளியே வரும். ரத்தத்தின் பெருந்தொழிகள் இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சான். லூக்காவுடைய புஸ்தகம் 22 லூக்கா 44 படிங்க. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுந்து. பார்த்தீங்களா, அவர் பயங்கரமா வியாகுலம் பட்டதுனால உள்ளகிறதான பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால உள்ளேயே ரத்தம் வெடிச்சு ஃபுல்லா உள்ள ரத்தம் கலந்துருச்சு. வயிற்றுக்குள்ள எல்லா இடத்துலையும் ரத்தம் கலந்ததுனால அது என்ன செய்ய, தண்ணிலையும் கலந்துச்சு, உடம்புல இருக்கிறதான தண்ணிலையும் கலந்துச்சு. அதனால வேர்வை வழியா நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டோம்னா வேர்த்துடுது, அந்த வேர்வையில் தண்ணி தானே வெளியே வருது, அந்த ரத்தமும் சேர்ந்து கலந்தா என்னமோ ரத்த பெருந்தொழிகளும் ஆய் விழுந்துச்சான் பாறை மேலே. யோசித்து பாருங்க, பயங்கரமான காரியம் நடந்துச்சு. இந்த ஜபம் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும் பாருங்க அந்த ஜபம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? 43 ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். ரொம்ப மோசமான நிலவரத்தில் போதே அவர் எப்படி தாங்குவார் இந்த சோதனையை, அவர் என்ன பண்ணுவார், அதனால் அனுப்பி அவரை பலப்படுத்த அப்படி சொல்றார். 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பார்த்தீங்களா, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அந்த பலத்தை கொண்டுதான் அவர் போராடி ஜெயிச்சார். ஏன்னா உடம்புல இந்த ரத்தமெல்லாம் வெடிச்சு ஏற்கனவே வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடிச்சு சில பேர் ரத்தத்தை வெளியே எடுக்க போறாங்க. ஆனால் ஏற்கனவே இப்பயே டயர்டாயிருக்குமே, இப்பயே ஒரு மாதிரியா இருக்குமே, அதெல்லாம் அவர் வெறுக்கலை. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இப்போ ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான். இப்போ எல்லாரும் வராங்க, வந்து அவரை மிட் நைட்டில் பிடிச்சாங்க. மிட் நைட்டில் பிடிச்சி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மார்க் 15வது அதிகாரம் 1, 3, 5, 15 வாசிக்கும் போது அங்கே என்ன நடக்குது? அதிகாலையில் பிளாத்து கட்ட ஒன்று நிற்க வைக்கிறாங்க. அதிகாலையில் பிளாத்து கொண்டு ஒன்று நிற்க வைக்கிறாங்க. 15வது அதிகாரம் 1வது வசனம். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாடகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்து இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க. என்னையா, எதுக்கு இவனை கூட்டு வரீங்க? அவங்க தேசத்தை கலகம் பண்ணாங்க. அவர் என்னென்னமோ பண்றாரு, அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசுறாரு, எல்லாத்துக்கும் விரோதமாக பேசுறாரு. அப்படி சொன்னோன்னு பிலாத்து பார்த்தான். நம்பா, நீ இப்படியெல்லாம் பேசினியா கேட்டாக்கா இயேசு மௌனமாக இருந்தார். அவங்க எத்தனையோ குற்றம் அவன் மேலே சாப்பிட்றாங்க, நீ என்ன அமைதியாக இருக்கிற அப்படி சொல்லி ஆச்சரியப்பட்டான். 3வது வசனம். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாற்றினார்கள், அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, இயேசு கிட்ட நாம இந்த இடத்துல கற்றுக்க வேண்டியதான காரியம். எத்தனையோ பேர் நம்மளை வேற மாதிரிலாம் குற்றம் சாட்டுவாங்க. அநேக குற்றங்களை சாட்டினாங்க.
ஏசு எதனா வாய் திறந்தாரா? ஏன் என் மேலே எப்படி குற்றம் சாட்டுனீங்க, இந்த சபையாரே ஏன் என் மேல் குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படி சொல்லி பேசியிருந்தேன் என்ன ஒருத்தர்? அப்படி பேசியிருந்தேன் என்ன ஒருத்தர்? பேசுகிறவன் பேசிட்டு போட்டோம், பேசுகிறவன் பேசிட்டு போட்டோம், யார் ஒன்றா எதனா பேசிட்டு போட்டோம், நாம் அமைதியாகி தலை குனிஞ்சு இருப்போம். அதுதான் சகிப்புத்தன்மை, அதுதான் சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை இருந்தோம்னா நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்து ஜெயிச்சிடுவோம். நம்மளை எதனா அவன் சொன்ன ஒன்றையும் ஏன் என்ன அப்படி சொன்னீங்க, ஏன் என்ன அப்படி சொன்னீங்க, என்ன எப்படி அப்படி பேசலாம், என்ன எப்படி குற்றம் சாட்டலாம், என்ன எப்படி அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போராடி இருந்தோம்னா பிரச்சனை பெருசாக தான் ஆகும். சண்டை வரும், போராட்டம் இருக்கும், நம்ம தோல்வி அடையும். நீ சும்மா இரு, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். வாயை மூடிட்டு அமைதியாக போயிட்டோம்னா கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டியவங்கள யுத்தம் பண்ணிடுவார். கர்த்தர் யுத்தம் பண்ண நேரத்தில் அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம போய் எதுக்கு சண்டை போடணும்? எது ஒன்றா சொல்லிக்கிட்டோம், எப்படி ஒன்றா குற்றம் சாட்டிக்கிட்டோம், எப்படி ஒன்றா கேவலமாக பேசிக்கிட்டோம், எப்படி ஒன்றா தூத்தி திரிக்கிட்டோம், எவ்வளோ ஒன்றா நிந்திக்கட்டும், எவ்வளோ ஒன்றா அவமானப்படுத்தட்டும், பேரை கெடுக்கிறாங்களா? சந்தோஷம், சந்தோஷம். இந்த ஆசாரியர்கள்லாம் அவருக்கு அநேக காரியங்களில் குற்றம் சாட்டினாங்க, சாட்டிட்டு போட்டோம். இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேல் வரக்கூடாதுன்னு கையை கழுவுன பாருங்க பிளாத்து. அவங்க சொல்றாங்க இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் அப்படி சொல்லிட்டானுங்க. கடைசியில செருப்பு தோன்ற அளவுக்கு ஆனாங்களாம் யூதர்கள். பசியில எதுவும் கிடையாது, செருப்பெல்லாம் சாப்பிட்டாங்களாம், தோல் செருப்பெல்லாம். யோசித்து பாருங்க, வந்துருச்சு அவங்க மேல இந்த நியாய தீர்ப்பு. அவங்க தான் வாய் விட்டு சொன்னாங்க, இந்த நியாய தீர்ப்பு எங்க மேல எங்க பிள்ளைங்க மேல வரட்டும், ஆனா இவனை தண்டிச்சு தான் ஆகணும், இவனை தண்டிச்சு தான் ஆகணும், இதுதான் தீர்மானம். அப்போ அவன் சொல்றான், எவ்வளோ காரியங்களை கேட்டேன், இவன் மேல எந்த குற்றமும் நான் பார்க்கலையே, இவன் மேல எந்த குற்றமும் பார்க்கலையே. சரி, பரபாஸ் கொலைக்காரன் தானே, அவனை வெளியே கொண்டு வரோம். யாரப்பா விடுதலை ஆக்கணும்? கொலைக்காரனை விடுதலை ஆக்கும், கொலைக்காரனை விடுதலை ஆக்கும், இவன் உள்ள போட்டு சாவடிங்க அப்படி சொல்றான். யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். அவன் என்ன செய்தான், அந்த 100க்கு அதிபதியை கூப்பிட்டு, ஏய் உன்னை வார நாள் அடிச்சு சிலுவையில் அரைங்கடா அப்படி சொல்லி போயிட்டு வார நாள் அடிச்சு சிலுவையில் அரைங்க. யோசித்து பாருங்க, கர்த்தர் ஏன் மௌனமா இருந்தார்? அவர் மௌனமா இருந்தால்தான் நம்ம தப்பி பிழைச்சு. அவர் அந்த இடத்துல பேசி இருந்தாருன்னு வச்சுக்க என்ன ஆயிருக்கும்? அவர் தப்பிச்சு போயிட்டு இருப்பாரு, நம்ம பாவம் நிவர்த்தி ஆயிருக்காது, நம்ம பாவம் நிவர்த்தி ஆயிருக்காது. அவர் மௌனமா இருந்ததுனால்தான் நம்ம பாவம் நிவர்த்தி ஆச்சு. இப்போ அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்காங்க, அவர் இறந்துட்டார். அரிமத்தியான் ஊரனாகிய அந்த யோசேப்பு வந்தான் பார்த்தீங்களா, வந்தான். அவன் போய் என்ன செய்தான், ஒரு பெரிய வசதியானவன், அவன் ஒரு புதுசாக ஒரு கலரை வச்சுருந்தான். அந்த இடத்துல போயிட்டு அவர் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி பிளாத்துக்கிட்ட போய் கேட்குறான், அந்த இயேசுக்குடைய சரீரம் செத்து போச்சு இல்லை, அந்த சரீரத்தை கொடு. அவன் பிளாத்துல இவ்வளோ சீக்கிரம் எப்படி செத்தான், இவ்வளோ சீக்கிரம் எப்படி செத்தான், செத்துட்டாங்க அப்படியா? 100க்கு அதிபதி கேட்குறாரு, கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் இவ்வளோ சீக்கிரம் செத்தது உண்மைதானா? ஆமாங்க செத்துட்டான். கால் எலும்பு ஒடிச்சு விட்டீங்களா? இல்லைங்க, அந்த 2 பேரும் கால் எலும்பு ஒடிச்சு விட்டோம், இவர் கால் எலும்பு உடைக்கிறதுக்கு முன்னாலும் செத்து போயிட்டார். எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்க? ஈட்டி எடுத்து விழாவில் குத்தனா ரத்தமும் தண்ணீரே வந்துச்சு. அந்த ஆள் அப்படி கத்தலைங்க, குத்தனாலும் மூச்சு பேச்சு இல்லைங்க, அதனால செத்துட்டான்னு முடிவு பண்ணு. அப்படியா? சரி, இந்த ஆள் கேட்குறான், இறக்கி கொடுத்துரு அப்படி சொன்னான். அந்த அரிமத்தன் ஊரானவன் அவன் தான் அவன் கல்லறையில் கொண்டு போய் வச்சான். சனிக்கிழமை எப்படிப்பட்டதான நாள்? நிராசையின் நாள். அது யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்த காரியம், இவர் எங்களை ரட்சிப்பார், இவர் எங்களுக்கு விடுதலை தருவார், அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தவங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்துறவங்களாம் தெய்வம், இவர் எப்படியாவது தப்பிச்சு வந்துருவார், இவர் எப்படியாவது தப்பிச்சு வந்துருவார் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கண்களுக்கு முன்னால் ஆண்டவர் தொங்கி மரித்தார். அவங்க எல்லாம் நிராசை உள்ளவங்களா மாறினாங்க. நிராசையின் நாள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர் தெரிந்து வெளியே வந்துட்டாங்க. இதுதான் அவருடைய காரியம். கண்களை மூடுவோமா? இந்த வாரம் முழுவதும் அவர் செய்ததான காரியங்கள்லாம் இருக்கே, அது மகா பயங்கரமா இருக்கும். நமக்காகத்தான் இதெல்லாம் அவர் செய்தார். கேட்கறதான கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னது நம்மை நினைத்து தான். இவர்கள் கேட்கிற கேள்விக்கு நாம் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தார். இந்த பூமியில நாம் செய்ய வேண்டியதான காரியத்துக்கு முன்னால் அவர் நமக்காக செய்தார், செய்து முடிச்சார், நம்மை தப்புவித்தார், நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.